சந்தியா ராகம் சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு ஒரு குட்டி ப்ரோமோவை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சிவராமன் அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் பேசி பார்க்கலான்னு போயிருக்காங்க. யார் நீங்க? உங்களுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. நீங்க எதுக்கு அந்த மனுஷனுக்காக வந்து வக்காலத்து பேச வந்திருக்கீங்கன்னு கேட்குறாங்க. மகாலிங்க ஏற்பாடு பண்ண அந்த அம்மா இந்த சீனுவை தள்ளி விடுறாங்க. மாயாவுக்கு சரியான கோவம் வந்துடுது. கன்னத்திலே ஓங்கி ஓங்கி அரைகிறாங்க. நடந்ததையெல்லாம் நான் சொல்லட்டுமா? அங்க என்ன நடந்ததுன்னு நான் சொல்றேன். சாட்சியோடு வந்திருக்கேங்கிறாங்க. நடந்ததெல்லாம் எதுவுமே யாருக்குமே தெரியாதுன்னு தான் நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க. எல்லாம் எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. அச்சோ, என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒன்றும் புரியாம பதட்டத்தில் இருக்காங்க. இதெல்லாம் உனக்கு எப்படிமா தெரியும் அப்படிங்கிறாங்க. உனக்கு எதிராக தான் பஞ்சாயத்தில் ரகுராம் வந்து தீர்ப்பு சொல்கிறதா இருக்காங்க. இவங்க ஓடி வந்ததும் மகாலிங்கத்துக்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கிறாங்க. மகாலிங்கம் அதுக்கு தகுந்த பதில் சொல்லிட்டு 5 ரவுடிங்களையும் கூட்டிட்டு பணத்தோட வந்துட்டு இருக்கிறாங்க. இதையெல்லாம் மாயா வீடியோ எடுத்து வச்சுக்கிறாங்க. நீ சிவராமனுக்கு என்னென்ன செஞ்சியோ அது பிசிறு தட்டாமல் செய்யணும். யார் வேணாலும் உனக்கு எதிராக பேசலாம். அந்த ரூமில் என்ன நடந்ததுன்னு உனக்கு மட்டும்தான் தெரியும். உன்னை விட்ட வேற யாருக்குமே தெரியாது. ஆனால் இப்படி ஒரு சுச்சுவேஷனில் பொண்ணுங்களுக்கு நிச்சயமாக நியாயம் கிடைக்குங்கிறாங்க மகாலிங்கம். அவங்க பேசுனதை கேட்டுட்டு இருந்த மாயாவுக்கு உடனே போய் அடிச்சு நொறுக்கணும்னு தோணுது. ஆனால் இப்போதைக்கு இதை செய்ய வர்றது சரியில்லை. ஆனால் இந்த வீடியோ ஆதாரம் மட்டும் பத்தாதே, இன்னும் ஏதாவது தெரிஞ்சுக்கணும். அந்த அம்மாவை பற்றி முழு விவரமாக தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் ஆதாரம் திரட்டிக்கலான்னு நினைக்கிறாங்க மாயா. மாயா விசாரித்து பார்க்கும்போது அந்த அம்மாவை பற்றி ஒரு விஷயம் ஒருத்தருக்கு தெரிஞ்சிருக்கு. நிறைய பேர்த்துக்கு இவங்க இப்படி தான் சதி பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு தெரிய வருது மாயாவுக்கு. சிவராமனுக்கு எதிராக சாட்சி சொல்ல வந்தவங்களை போய் பார்க்குறாங்க. அவங்கள போய் பார்த்ததுக்கு அப்புறமா உண்மை தெரியுது. அந்த அம்மாவோட புருஷனே நான் தான். அவனால் நான் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏகப்பட்ட பேர் அவனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதில் நானும் தான் பாதிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்கிறாங்க அவங்க வீட்டுக்காரரு. இதெல்லாம் பிடிக்காம தான் நான் அவளை விட்டு விலகி வந்துட்டேன்னு சொல்கிறாங்க. இங்கே நடந்த விஷயங்களை எல்லாம் மாயாவும் சீனுவும் சொல்கிறாங்க. நாளைக்கு பஞ்சாயத்தில் நீங்கள் வந்து சாட்சி சொல்ல முடியுமான்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக நான் வந்து சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்கள கூட்டிகிட்டு வரக்காக வேகமாக போயிட்டுருக்காங்க. மகாலிங்கம் பழிக்கு பழி என்னைய அவங்க வீட்டில் ரகுராம் காலில் விழ வச்சாங்கல்ல, இன்னைக்கு ஊருக்கு முன்னாடி பஞ்சாயத்து முன்னாடி அந்த குடும்பமே தலகுனிஞ்சு நிற்கணும்னு நினைக்கிறாங்க மகாலிங்கம் ஏற்பாடு பண்ண அந்த அம்மாவும் வந்துடுறாங்க. கட்டை அவுத்துட்டு எல்லாரும் முன்னாடியும் வந்து நில்லு சொன்னதும் சிவராமனோட கட்டை அவுத்து முன்னாடி கூட்டிட்டு வந்து நிறுத்துறாங்க. ரகுராமுக்கு முன்னாடியும் பஞ்சாயத்துக்கு முன்னாடியும் சிவராமனை கொண்டு வந்து நிறுத்துறாங்க. என்ன நடந்ததுன்னு கேட்குறாங்க. அந்த அம்மா சொல்றதெல்லாம் உண்மைன்னு சொல்றாங்க. அப்போ இந்த பஞ்சாயத்து தீர்ப்பு என்னன்னு கேட்குறாங்க. பஞ்சாயத்து தீர்ப்பு படி இந்த பையனுக்கு தீர்ப்புங்கிறது பஞ்சாயத்து முறைப்படி எல்லாத்துக்கும் ஒன்று தான். இந்த பையனுக்கு நம்ம என்ன செய்யணுமோ அதை தான் நம்ம செய்ய போகிறோங்கிறாங்க. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சிவராமனுக்கு எதிராக தான் இருக்குது. அதனால நம்ம என்ன செய்யணுமோ அதை தான் செய்ய முடியும். இதனால யாருக்காகவும் எதுக்காகவும் நம்ம தீர்ப்பை மாற்றிக்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. சிவராமனுக்கு மொட்டை அடித்து கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி ஊருக்குள்ளே சுற்றி கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு தீர்ப்பை சொல்லிடுறாங்க. அப்போ மொட்டை அடிக்கலான்னு மொட்டை அடிக்கிற நேரம் பார்த்து கரெக்டாக சீனு, மாயா, அந்த அம்மாவோட ஹஸ்பண்டு 3 பேரும் ஓடி வராங்க. மகாலிங்கத்துக்கு பக்கத்தில் நிற்கிற அந்த அம்மா அச்சோ என்னது இவன் இங்கே வந்தான் அப்படின்னு அவங்க புருஷனை பார்த்து பயந்து நிற்கிறாங்க. ஏங்க இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவ சொல்கிறதையெல்லாம் ஒரு சாட்சின்னு எடுத்துக்கிட்டு இப்படியெல்லாம் ஒரு காரியத்தை பண்ணுவீங்களான்னு வந்து கேட்குறாங்க. ஐயா முதல்ல நீங்கள் யார் அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க பஞ்சாயத்தில். என்னதான் இருந்தாலும் ரகுராம் கொடுத்த தீர்ப்பை யாரும் இங்கே மாற்ற முடியாது. நீ பேசாமல் அமைதியாக இருப்பா அப்படிங்கிறாங்க மகாலிங்கம். இங்கே சாட்சி சொன்னவங்க தப்பாக இருக்காங்க. அதனால தான் அவங்க ஹஸ்பண்டையே நாங்கள் கூட்டிகிட்டு வந்து நிறுத்திருக்கோம்னு சொல்கிறாங்க சீனுவும் மாயாவும். அந்த அம்மாவோட ஹஸ்பண்டை அவங்க குட்டை உடச்சிடுறாங்க. இவளுக்கு இதுதாங்க வேலை. பணம் காசு பார்க்குறவங்களுக்காக யார் வேணாலும் எப்படி வேணாலும் தப்பு தவறாக சொல்லுவா. இவளோட புருஷன் நான் உண்மையை சொல்கிறேன் அப்படின்னு எல்லா உண்மையும் புட்டு வைக்கிறாங்க. இப்போ பண்ணுற அநியாயமெல்லாம் எனக்கு பிடிக்காதான். நான் இவளை விட்டு தள்ளி வந்துட்டேன். அப்படியா? எங்களுக்கு இவங்களை பற்றியெல்லாம் அப்படி தெரியாதுங்கிறாங்க. சரி உங்களுக்கு தெரியாத இருக்க நியாயம் இருக்கு. ஆனால் இவங்கெல்லாம் சொல்கிறது ஒரு சாட்சின்னு எடுத்துக்கிட்டு இப்படி ஒரு அநியாயத்தை பண்ண பார்க்குறீங்களே. அப்போது நாங்கள் சாட்சி தானே நம்ப முடியும். அப்போ எது உண்மை எது பொய்ன்னு நாங்கள் எப்படி நம்புறது அப்படின்னு பஞ்சாயத்தில் கேட்குறாங்க. இவங்களும் பேசிக்கிட்டதை நான் வீடியோ ஆதாரமாக எடுத்திருக்கேன்னு சொல்கிறாங்க. அந்த வீடியோவில் இவங்க கெட்ட நேரம் அது மகாலிங்கத்தோட முகம் சரியாக தெரியல. எங்க யாரோ ஒருத்தர் பணத்தை கொடுக்குறாங்க. இதெல்லாம் ஒரு வீடியோ ஆதாரம்னு எடுக்க முடியுமாங்கிறாங்க. நம்ம தனியாக இருக்கும்போது மகாலிங்கம் வந்து சந்திச்சது, அவங்க யார்கிட்ட எல்லாம் பேசினது, இது எல்லாமே அவங்க வீட்லயே அவங்களுக்கு தெரியாம மைக்க வச்சது, அதெல்லாம் ஒரு ஆதாரமா எடுத்து கொடுக்குறாங்க. பஞ்சாயத்துல உண்மையான ஆதாரம் கிடைச்சதுக்கு அப்புறமா அப்பாடா சிவராம் பேர்ல இப்படி ஒரு அநியாயமான தீர்ப்பு சொல்லிட்டுமே, உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்காம நாம செஞ்சது தப்புன்னு பஞ்சாயத்துல எல்லாரும் சொல்லிக்கிறாங்க. சீனு மாயா 2 பேரும் கொண்டு வந்து கொடுத்த ஆதாரத்தை வச்சு இப்ப சிவராமனுக்கு எந்த தண்டனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா அப்பாடான்னு பெருமிச்சு விடுறாங்க ரகுராம். வந்த கெட்ட பேரு எப்படியோ நீங்கிச்சு அப்படின்னு சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அப்பா பணம் கொடுத்தது நீங்க தானே தெரிஞ்சா இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டாங்களே, என்னப்பா பண்றதுன்னு கேட்குறாங்க. சாருமதி சொல்லவும் அதாம்மா எனக்கும் தெரியல. எப்படியாவது இது நான் இல்லைங்கிறத நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும். என்ன பண்ணலாம் அப்படின்னு 2 பேரும் புதுசாக திட்டம் போட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த விஷயம் மட்டும் அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சது நிச்சயமா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கவே மாட்டாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கமா சிவராமன் பேர்ல எந்த ஒரு கலங்கமும் இல்லைன்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை சொல்ல பார்க்கலாம்.